அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா? அருண் எழுதிய தேன் சிட்டுக்கூடு அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன். ஒரு நல்ல சிறுகதை. ஒரு தெருவுடைய அன்றாட நிகழ்வுகளோட இந்த கதை தொடங்குது. தண்ணி வண்டிக்காரங்க சத்தமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு தான் இப்படி இப்படி கத்தி அடிக்கிறாங்க, தண்ணி வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கிற போகிறாங்க, இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறாங்களே. அன்றைக்கி கூட எதிர்த்த வீட்டுக்கார் யாரோ ஒருத்தர் காரில் வேகமாக போனதுக்கு சண்டை போட்டார், இதெல்லாம் கேட்க மாட்டாரா அப்படின்னு தன்னுடைய ஒரு கடுப்போடு அந்த பெண் பேசுகிறா. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படித்தான் இன்னொரு புது தண்ணி வண்டிக்காரன் உள்ளே வந்துட்டான். எப்பயும் வழக்கமாக தண்ணி ஊற்றுற அந்த ஆளுக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துச்சு. அசிங்கமாக திட்டிக்கிட்டாங்க. அப்போ கூட இந்த தண்ணி வண்டிக்காரர் கூட இருந்த இன்னொரு ஆள் விநியோகம் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். இதுதான் இந்த தெருவோட வழக்கம். இந்த ஊரில் இருக்க எல்லோரும் இந்த தெருவில் பெரும்பாலும் சொந்த வீட்டுக்காரங்க. நான் வாடகைக்கு குடியிருக்கிறேன். இந்த சொந்த வீட்டுக்காரங்களுக்கு நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்க அப்படின்னால கொஞ்சம் இலக்காரம் தான். அது மட்டும் இல்லை, இங்கே காய்கறி விற்கிறவன் பால் பாக்கெட் போடுறவனு கூட வாடகை வீட்டுக்காரங்க யாருன்றது தெரியும். அது ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு. என் வீட்டுக்கார் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவார். காலையில் நான் வந்து வாசல் தொளிச்சு கோலம் போடுறதோடு சரி, அதுக்கடுத்து அவரை அனுப்பி விட்றப்ப தான் வருவேன். அதுக்கிடையில் வரமாட்டேன் தெருவுக்கு அப்படின்னு இந்த கதை தொடங்கும் போது, என்னது காலையில் தெருவுக்கே வரமாட்டாங்க அப்படின்றப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஊரில் காய்கறி விற்கிறவன்லேருந்து கேபிள் டிவி பால் போடுறவன்லேருந்து யாருக்கு இந்த ஊரில் எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. சொந்த வீட்டுக்காரங்கன்னா எப்படி, வாடகை வீட்டுக்காரங்கன்னா எப்படி அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மனுஷனுங்களுக்கு தான் இந்த பாகுபாடு. மற்ற விலங்குகளுக்கு, குருவிகளுக்கு, பறவைகளுக்கு இல்லைல்ல. அதனால் எத்தனையோ என்னை வீடை சுற்றி சொந்த வீடாக சொகுசு வீடாக மரங்களோடு வச்சுருந்தாலும் என் வீட்டில் நான் துணி காய போடுற கம்பியில் ஒரு தேன் சிட்டு வந்து கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. 2 கம்பி தான் துணி காய போடுறதுக்கு இருக்குது. அதில் ஒரு கம்பியில் அது கூடு கட்டவும் அந்த கம்பியை நான் பயன்படுத்தாமல் இருந்தேன். அது கூடு கட்டுறதே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இங்கே. அதில் இருக்கிற ஒரு ஆண் குருவி, பெண் குருவி 2 பேர் இருக்காங்க. பெண் குருவி தான் எல்லா வேலையும் பார்த்து தூசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு கூடாக கட்டுறதுக்கு. தூசின்னு எழுதியிருக்காங்க. தூசி வச்சு கட்டுமானதில் ஏதாவது துரும்பு எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கலாம். வீடு கட்டுது, கூடு கட்டுது. ஆண்குருவி வந்து மேற்பார்வை பார்க்குறதோடு சரி, எல்லாமே செஞ்சு முடித்து கூட ஆன பிறகு உள்ளே போய் சரியாக இருக்கானான்னு ஆண்குருவி பார்த்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பெண்குருவி உள்ளே போயிடுச்சு முட்டை போடுறதுக்கு. அப்படின்றப்ப இந்த பாரு, இப்போ பறவை இனங்களில் கூட இந்த ஆண்குருவி இன்னும் பண்ணாமல் மேற்பார்வை பார்க்குறதோட சரி அப்படின்னு குருவி விஷயத்தில் கூட ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்னு எழுதியிருக்கானே அப்படின்னு நாங்கள் ஒரு பதிவு பண்ணுறாங்க. இப்போ வீட்டுக்கார்ட்ட சொல்கிறப்ப அன்றைக்கி இரவு பேசும்போது கொஞ்சம் உடஞ்சிட்றா அந்த பெண். இப்போ தான் இவ்வளோ நேரம் அந்த பெண் பேசுனதுக்கான அர்த்தமே புரியுது. ஏங்க, நம்ம வீட்டில் இந்த குருவி கூட வந்து கூடு கட்டி முட்டை போட்டுருச்சு, நமக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குதே அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை அந்த இடத்துல பதிவு செய்கிறான். அவர் வந்து ஆறுதலாக, அதனால் நல்லது நடக்கும், இந்த நம்ம வீட்டில் வந்து குருவியெல்லாம் இப்போ கூடு கட்டி இதாகுதுல, நல்ல சகுனம் தான், நமக்கு ஆகும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது ஏன் வாசலுக்கே போகிறதில்ல அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா எனக்கு. அதுக்கு வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே. ரொம்ப கேட்கும்போதே என் மனசு கஷ்டமாயிருச்சு. எதிர்த்த வீட்டிலலாம் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். எப்பயுமே போகும்போது இவங்களுக்கு டாட்டா காட்டிகிட்டே போயிருக்கான். முன்னாடி வந்த புதுசில் ஒரு நாள் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ இவங்க காது போடவே அவங்க பேசிட்டாங்க போல். இந்த எதிர்த்த வீட்டு ஆளுகள்லாம் பேச விடாத, உன் பையன் அழகாக இருக்கான், நல்லா படிக்கிறான் வேறு, அவங்க வந்து உன்னை இவனை மாதிரியே பிள்ளை பிறக்கணும்னு ஏங்குனாலும் ஏங்குவாங்க, பிள்ளை கண்ணேராக போகும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க அந்த பையன் இங்கே பேச விடாமல் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்படின்றப்ப இவங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும் தானே. அதனால தான் இந்த மாதிரி தெருவுக்குள்ளே போய் நிற்கிறதையே தவிர்த்து இருக்கிறா இந்த பெண். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இருந்தாலே அடுத்தடுத்து இந்த பெண்கள் பேசுகிறது ரொம்ப மனசை காயப்படுத்தும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த வாசலில் போய் நிற்கிறத குறைச்சிக்கிட்டா, அந்த தெருவில் இருக்கிறவங்களோட பேசுகிறது எல்லாத்தையுமே குறைச்சிட்டா.
இதுக்கு இடையில் அந்த தேன் சிட்டு கூடு கட்டின தேன் சிட்டு குஞ்சு பொரிச்சிருச்சு. போய் இப்போ குஞ்சுங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு. அது நல்லதா என்னமோ இவளுக்கும் அந்த மாதம் தள்ளி போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நம்பிக்கை வருது. இது மாதிரி முன்னாடி பல மாதம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மாதத்துலலாம் குருவி எதுவும் கூடு கட்டலை, குஞ்சும் பொரிக்கலை. எனக்கு இந்த குருவி கூடு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறா. அப்போ இந்த சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை தருது தற்காலிகமாக. இப்போ ஒரு நாள் வந்து அந்த கனவு கலைஞ்சிருது அவளுக்கு. அந்த கனவு கலைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் இந்த குருவிகளும் போயிடுச்சு. அப்போ கணவர்கிட்ட சொல்கிறா, ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டில் குருவி கூடு கட்டுறது நல்ல சகனம்னு, நான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்றா. அவளுக்கும் தெரியுது அவர் என்ன செய்வார் பாவம், என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதோ சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறா. அவளை சமாதானப்படுத்திக்கிறா. அவர் அப்பையும் சமாதானப்படுத்துகிறார். ஒருவேளை ஆண்டவன் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு குழந்தை வரம் தான் கொடுத்துருப்பார் போல், ஒன்றாயை விட அந்த குருவி ஜெயிச்சிருச்சு, அதுக்கு குழந்தை வரம் கிடச்சிருச்சு, அது பிள்ளை குஞ்சு பொறிக்கவும் கிளம்பிடுச்சு, கவலைப்படாத நமக்கு சரியாயிரும் அப்படிங்கிறார். அடுத்தடுத்து மற்ற வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்சம் நல்ல இது மறந்துடுது. அடுத்த மாதம் அவருடைய தங்கச்சியோடைய குழந்தைகளுக்கு காது ஊற்று வச்சுருக்குறாங்க, அதுக்கு போகணும். இந்த குழந்தை கிடைக்கப்பெறாதவர்கள், குழந்தை பெறுவது தள்ளி போகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய சிக்கல் வந்து முதல் பிரச்சனை வந்து இந்த குடும்ப விழாக்கள் தான். அதை இந்த இடத்துல அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே வர்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டாலே ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது, அந்தளவுக்கு வார்த்தையால் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் நான் ஆண்களை ரொம்பவே மதிக்கிறேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, என்னை பார்த்ததுமே போதும், என்ன விசேஷம் எதுவும் இல்லையா, எடுத்த எடுப்புலேயே அதை பற்றி தான் பேசுவாங்க. அப்படியே வாயிலேயே குத்தணும் போல் இருக்கும். நீயும் பொம்பளை தானடி, அட்லீஸ்ட் ஒரு சில மாதமாவது கழிச்சு தானே நீயும் பிள்ளை பெற்றிருப்ப, அப்போ உனக்கெல்லாம் அந்த வேதனை தெரியாதா, இப்போ உனக்கு பிள்ளை இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கிறவளை பார்த்தா உடனே இதை கேட்கணுமா அப்படின்னு இதை அப்படியே எழுதி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப வலி மிகுந்த ஒரு வார்த்தை. நீயும் பொம்பளை தானே, ஏன் இப்படி கேட்குற, உனக்கும் தள்ளி போயிருக்கும்ல நான் இப்போ குழந்தை கிடைக்கிறது அப்படின்றப்ப இந்த வலியை உண்மையிலேயே அவங்களால தான் முழுசாக உணர்ந்து சொல்ல முடியும். அதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த விசேஷத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் படப்போகிற பாடு எனக்கு தான் தெரியும்னா அந்த பெண் வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறா. மறுபடி அதுக்கு அடுத்த நாள் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா, இன்னொரு நாள் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போன பிறகு வீட்டில் மறுபடியும் என்னமோ மேலேருந்து குப்பையாக விழுகுதேன்னு பார்க்குறா. அப்போ ஒரு வெளியில் மாட்டிருந்த லைட்டு கூடு இருக்குல்ல, அதில் வந்து சிட்டு தேஞ்சிட்டு கூடு கட்ட ஆரம்பிக்குது. இப்போ மனசில் தோணுது, நம்ம ஏன் இந்த குருவியாக பிறந்திருக்கக்கூடாது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூடு கட்டி குஞ்சு பிரித்து அதோடைய வாழ்க்கை பயணம் தொடங்குது, அவ்வளோதான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு மனசு நொந்து போயிருக்கிறா. ஆனால் இந்த முறை வந்து அந்த குருவிக்கிட்ட பற்றி அதிகமாக பேசலை, அவர் வீட்டுக்கார்ட்டையும் பேசலை. ஏன்னா நிறைய ஆசைகளை வளர்த்து ஆறுதலை கேட்டு அது பின்னாடி கலைந்து போகும்போது ரொம்ப மனசு வேதனைப்படுது இல்லையா, அதனால் அதை பற்றி அதிகமாக பேசிக்கிறல. சரின்ட்டு இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே முட்டையும் போட்டுருச்சு, பார்த்துட்டாங்க. ஆனாலும் பெருசாக இவ கண்டுக்கிறல. அன்றைக்கி மதியானம் அவர் ஆஃபீஸ் கிளம்பி போன பிறகு ஒரு நாள் மதியானம் சாம்பார் வைக்கலாம்னு காய்கறி வாங்கலாம்னு காய்கறிக்காரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. காய்கறிக்காரன் வந்து வெள்ளை காய்கறி சத்தம் போடவும் கூட எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா டக்குன்னு அந்த குருவி கூட்டில் இருந்த 2 முட்டையும் கீழே விழுந்து உடஞ்சி போய் கிடக்குச்சு. முதல்ல ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த பெண்ணுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சந்தோஷம். காய்கறி விற்கிறவன் கூப்பிட்டுட்டே இருந்தான். வேகமாக போய் நிறைய காய்கறி வாங்கினேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்னம்மா வீட்டில் விசேஷமா, யாரும் வர்றாங்களா அப்படின்னு கேட்டான். நான் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள் பிரியாணி வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக இந்த கதை முடியுது. இந்த முறை குருவிகள் ஜெயிக்காமல் இவ ஜெயிக்கட்டும், இவளுக்கு கரு உண்டாகி பிள்ளை நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்னு கதை படித்து முடிக்கும்போது என் மனசுக்கும் தோணுது. இன்று உங்களோடு அருண் எழுதிய தேன் சிட்டு கூடு என்ற சிறுகதை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.